விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன இருக்கிறது, கூடுதல் விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு திருச்சிமலை பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோயில். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மாதம் 8 நாட்கள் அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று பிரதோஷம், மாசி மாத பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு நாட்களில் மலைக்கோவிலில் தங்க என்பது அனுமதி கிடையாது. ஆனால் இன்று மகா சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்கள் அங்கு தங்கி வழிபட அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், நீரோடைகளில் யாரும் குளிக்க அனுமதி இல்லை எனவும், 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் வனத்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இன்று பிரதோஷ நாளான இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி மலைக்கு படையெடுத்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. மலையேறும் பகுதிகளில் மருத்துவ வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.